மக்கள் உரிமை தொகை வாங்குற பெண்களாக இருந்தாலும் சரி நாட்டில் மாற்ற வேணும்னு நினைக்கிறாங்க. எங்கே போனால் அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாத நிலைமை தான். 1000 ரூபாய் கொடுத்துட்டு பெருசாக மக்களை அடிமைப்படுத்திடலாம்னு நினைக்கிறது. அனைத்து வகையான விலைவாசிகள் ஏறிடுச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கே போனால் அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாத நிலைமை தான். இந்த ஒயின் ஷாப்பை மூடணும். ஏன்னா இதில் பாதிக்கப்பட்ட மனுஷன்லாம் நானும் ஒருத்தன். ஆட்சியினுடைய அவலத்தை தான் அதில் மூலம் பார்க்க முடியுது. டாஸ்மார்க் திறக்கிறது தான் போகுதுன்னு. டாஸ்மார்க் கடைகள் மட்டும் இல்லாமல் FL2 கடைகளையும் திறந்து மக்களை குடிக்க வச்சு மக்களை கெடுக்கிறதுல தான் பார்க்குதே தவிர்த்து சதி ஆளுங்கட்சி இவரோட எழுச்சி, மக்களுடைய எழுச்சியும் அவருக்கு கிடைக்கிற ஆதரவையும் பார்த்துட்டு பயப்படுறாங்க. அதுக்கு எப்படியெல்லாம் தடை செய்ய முடியுமோ அத்தனை தடையும் செய்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இது அன்பால் சேர்ந்த கூட்டம், அவங்களுக்கு மாதிரி காசு கொடுத்து சேர்த்துற கூட்டம் கிடையாது. அதனால் எத்தனை தடை வந்தாலும் அத்தனை தடைகளையும் உடைத்தெறிந்து 2026 எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆவதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த ஒயின் ஷாப்பை மூடணும், வேற ஒன்றும் இல்லை. இதனால எங்கள் குடும்பங்கள் பாதிக்கப்படுது. இதுதான் எங்கள் மனைவிமார்கள்லாம் கஷ்டப்படுறோம். ஏன்னா இதில் பாதிக்கப்பட்ட மனுஷன்லாம் நானும் ஒருத்தன். இந்த ஆட்சி எதை நோக்கி போகுது? இங்கே டாஸ்மார்க் திறக்கிறது தான் போகுதுன்னு. டாஸ்மார்க் கடைகள் மட்டும் இல்லாமல் FL2 கடைகளையும் திறந்து மக்களை குடிக்க வச்சு மக்களை கெடுக்கிறதுல தான் பார்க்குதே தவிர்த்து கல்வியை கொடுக்கறதுல முன்னுரிமை கொடுக்கல. கல்வியை கொடுக்கறதுக்கு முன்னுரிமை கொடுத்துருந்தா 10 பேருக்கு அந்த ஸ்கூலில் படித்தாலும் அந்த ஸ்கூலை நடத்தணும். அதுதான் நல்லாட்சி கழகு. அதை விட்டுட்டு ஸ்கூலை மூடிட்டு டாஸ்மார்க்கை தொடக்கிறதுல ஒரு அவலமான ஒரு ஆட்சி நடக்கிறதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். 26 எப்படியும் தலைவர் கட்சி ஆரம்பிக்க போகிறது உறுதி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் 40 வயசுக்கு மேலே உள்ள இளைஞர்களோட சப்போர்ட்டும் அவருக்கு இருக்கும். பட் இருந்தாலும் எங்களோட கோரிக்கை என்னென்னா, அவர் 26க்கு மேலே வந்தால் இந்த ஒயின் ஷாப்பை மூடணும். இப்போ இருக்கிற ஆட்சியில் எஜுகேஷன் பொறுத்தவரையும் நம்பர் 1 நல்ல எஜுகேஷன் அப்படின்னு அவங்க தான் சொல்லிக்கிறாங்க. ஆட்சியாளர்கள் தான். அனில் குச்சின்னு சொல்கிறவரை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை பற்றி நம்ம திருப்பி சொல்லி நம்மளோட தரத்தை ஏற்க வேணாம். அவர் கத்த அவர் தான் வேறு மாதிரி கொஞ்சம் மாறிட்டு இருக்காரு. அதனால் அதுக்கான பதில் நம்ம சொன்னோம்னா நமக்கு தரம் குறைஞ்சிடும். எங்களோட தளபதியினுடைய தொண்டர்கள்லாம் சிங்கங்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது தான். இந்த ஆட்சிக்கு அவர் சேர மாட்டார், தனி கட்சியில் தான் ஜெயிப்பார். தலைவர் முதலிடம் வருவார், சரிங்களா? அதே மாதிரி வந்த மாணவர்களுக்கு, பள்ளிக்கு, பிள்ளை அரசர்களுக்கு, பெரியவர்களுக்கு எல்லாத்துக்குமே நிர்வாகம் நல்ல சண்டை கொண்டு வருவார். முதலிடம் வருவார், வெற்றிகரமாக நடக்கும். ஃபஸ்ட்டு ஆண்டவர் பெண்களுக்கு முதலிடம் கொடுப்பார், முன்னாடியே கொடுப்பார். அதே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஏன்னா இதில் பாதிக்கப்பட்ட மனுஷன்லாம் நானும் ஒருத்தன். என்னோட மனைவி, என்னோட குழந்தைகள், அதாவது பெரிய தவறு பண்ணல, இருந்தாலும் அது இருக்கிறதுனால திருப்பி தப்பு பண்ணுறோம். வீட்டில் இருக்க மனைவிமார்கள் கஷ்டப்படுறாங்க, குழந்தைமார்கள் கஷ்டப்படுறாங்க. இதுக்காக தலைவர் மட்டும் ஏதாவது ஒரு கோரிக்கை மனு எடுத்து இதுக்காக எனக்காக பண்ணணும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் அப்படி கொடுத்த மாதிரி எதுவும் தெரியல. அவங்க அது மாதிரி அதுக்கான முயற்சியிலும் இறங்கலை. இதை நம்ம தொடர்ந்து 4.25 வருடங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் இருக்கிற 6 மாத காலத்தில் அது கொடுக்க முடியுமா, சாத்தியமா என்பது எனக்கு தெரியல. அதுக்கான சாத்தியமாக இது வரைக்கும் நம்ம பார்க்கல. உடனே கட்சியில் சேர்ந்து உறுப்பினர் ஆகிட்டேன். எங்களோட பிரச்சனை என்னன்னா ஒன்றும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட 26 எப்படியும் தலைவர் கட்சி ஆரம்பிக்க போகிறது உறுதி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் 40 வயசுக்கு மேலே உள்ள இளைஞர்களோட சப்போர்ட்டும் அவருக்கு இருக்கும். பட் இருந்தாலும் எங்களோட கோரிக்கை என்னென்னா, அவர் 26க்கு மேலே வந்தால் இந்த ஒயின் ஷாப்பை மூடணும். வேறு ஒன்றும் இல்லை. இதனால் எங்கள் குடும்பங்கள் பாதிக்கப்படுது. நாங்கள் ஒயின் ஷாப்னு சொன்னீங்கன்னா ஸ்டாலின் ஆட்சியில் ஒரு 10,000 ஸ்கூல் ஓப்பன் பண்ணி 500 ஸ்கூல் மூடிட்டாங்க. என்ன ரீசன்னா, ஒரு 5 வயசுக்கு கீழே ஏஜ் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க அது எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு 500 ஸ்கூல் மூடிட்டாங்க. க்ளோஸ் ஆகிட்டு 500 டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணி எப்படி பார்க்குறீங்க? இதுதான் எங்கள் மனைவிமார்கள்லாம் கஷ்டப்படுறோம். எங்களோட லைஃப் ஸ்டைலே நாங்கள் இது விளையாட்டுக்கோ ஒரு பசங்க கட்சி ஆரம்பித்த மாதிரிலாம் இல்லை. இது அவர் ஒரு தீவிரமான எங்களுக்காக செஞ்சுருக்காருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. நான் ஒரு செயலாளரோ பொருளாளரோ அப்படிலாம் இல்லை. சாதாரண ஒரு மனுஷன். நான் அவரோட கட்சி எனக்கு பிடிச்சதுனால அதில் நான் சேர்ந்துருக்கேன், உறுப்பினர் கார்டு வாங்கியிருக்கேன். ஆனால் என்னோடய வேண்டுதல் வேறு எதுவுமே அவர் எனக்காக தமிழ்நாட்டுக்கு செய்ய வேணாம். ஏன்னா இதில் பாதிக்கப்பட்ட மனுஷன்லாம் நானும் ஒருத்தன். என்னோட மனைவி, என்னோட குழந்தைகள், அதாவது பெரிய தவறு பண்ணல, இருந்தாலும் அது இருக்கிறதுனால திருப்பி தப்பு பண்ணுறோம். வீட்டில் இருக்க மனைவிமார்கள் கஷ்டப்படுறாங்க, குழந்தைமார்கள் கஷ்டப்படுறாங்க. இதுக்காக தலைவர் மட்டும் ஏதாவது ஒரு கோரிக்கை மனு எடுத்து இதுக்காக எனக்காக பண்ணணும்னு நம்புகிறேன். ஏதாவது செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கிறதுனால அவரை கேட்குறேன். தளர்ந்தாழ்ந்து கேட்குறேன், வேறு ஒன்றுமே இல்லை. இதை மட்டும் நிறுத்திவிட்டோம், வேறு எண்ணுமே இல்லை. அவர் தான் நிரந்தர முதல்வர். இது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது இதே மாதிரி தான் சொன்னாங்க எல்லாரும்.
இவரெல்லாம் விசில் அடித்தாங்க குஞ்சுகள், இவங்கெல்லாம் வந்து தொண்டை இதுக்கு ரசிகர்கள் தான் அப்படின்னு. ஆனால் அதே 1977 எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அமைச்சார்கள். அது மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண கூட்டம் கிடையாது. இதெல்லாம் சிங்கம் கூட்டம், சிங்கத்தின் வழியில் வர்ற கூட்டம். இது அண்ணன் தளபதியோட கூட்டம், காசுக்காக சேர்ற கூட்டம் கிடையாது. இது கண்டிப்பான முறையில் அண்ணன் அவர்களுக்கு வந்து ஆட்சி கட்டில் அமர வைக்கிற கூட்டம் இந்த கூட்டம். மகளிர் உரிமை தொகைங்கிறது அவங்க கொடுக்க ஆரம்பித்ததே தேர்தல் வாக்குறுதியில் வந்து சொல்லிட்டு அவங்க கொடுக்க ஆரம்பித்ததே நாடாளுமன்ற தேர்தலுக்கு போது தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க மீதி 3 ஆண்டுகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அதுலேயும் அவங்க உரிமை தொகைன்னு சொல்லிட்டு அதை வந்து ஏதோ பெரிய அவங்கள சாதனை செய்துட்டு சொல்கிறாங்க. அது யாருக்கும் முழுமையாக போய் சேரவும் கிடையாது. அப்படியே வாங்கினாலும் கூட அவங்க வாங்குறவங்க இந்த மக்கள் காசுக்காக இந்த தடவை கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. அதை அண்ணன் தளபதி அவர்களே சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும்னு சொல்லியிருக்கிறாரு. அதுபடி மக்கள் உரிமை தொகை வாங்குகிற பெண்கள் இருந்தாலும் சரி, நாட்டில் மாற்ற வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த உரிமை தொகையை வாங்கினாலும் அவங்க எவ்வளோ சஃபர் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் நல்லா ஆராய்ந்து அவங்ககிட்டே கேட்டிங்கன்னா தெரியும். அனைத்து வகையான விலைவாசிகள் ஏறிடுச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கே போனால் அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாத நிலைமை தான். 1000 ரூபாயை கொடுத்துட்டு பெருசாக மக்களை அடிமைப்படுத்திடலாம்னு நினைக்கிறது இனிமேல் இந்த ஜென்ரேஷன் நடக்காது. இந்த தடவை கண்டிப்பாக ஒரு மாற்றம், ஒரு 26 மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் எங்கள் தலைவர் விஜயண்ணன் அவர்களை மூலம் பதிவு செய்கிறேன். பிங்க் பஸ் என்பது அவரவர் பயணத்துக்காக தேர்ந்தெடுக்கிற நிறம். அவங்க வந்து இவர் சொல்கிறது எதை குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா இலவச மகளிர் பேருந்தை பற்றி சொல்கிறாரு. ஆனால் அது வந்து கண்டிப்பாக கிடையாது. இலவச மகளிர் பேருந்தில் ஏறுறவங்கள எவ்வளோ கீழ்த்தரமாக அங்கே நடத்தப்படுறாங்கன்றதை மக்களே நிறையா டிவியிலே நிறைய சேனலில் பதிவு பண்ணியிருக்கு. இன்னும் பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தவே முடியாது. அது மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த இலவசம், இந்த மாதிரி சலுகைகள் இதையெல்லாம் தாண்டி எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரணுன்ற முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் இந்த முடிவு கண்டிப்பாக தேர்தலில் பிரதிபலிக்கும். அது வந்து அவங்க நினைக்கிறாங்க தாவேக்காக்கு வந்து போட்டியாக வந்து அதை நடத்தி அவங்க பெருசாக பேர் எடுத்துடலான்னு. அங்கே வந்தவங்க பூரா காசு கொடுத்து தான் வந்தாங்கன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். இங்கே வந்திருக்கவங்க யாராவது ஒருத்தர் ஒரு டீ கூட வந்திருப்பாங்களா? கிடையாது. எல்லாம் அனைவரும் தன்னோட வேலை இதெல்லாம் விட்டுட்டு சொந்தமாக அவங்க அண்ணனை பார்க்கறதுக்காகவும் எங்களோட அன்பை அண்ணனுக்கு கொடுக்கறதுக்காகவும் எங்களோட ஆதரவை அவருக்கு காமிக்கிறதுக்காகவும் இங்கே வந்திருக்கோம். வந்து மக்கள்கிட்ட வந்து இதுவரை இல்லாத மாற்றத்தை ஏற்படுத்துவார். ஆட்சியில் கண்டிப்பாக ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பார். பெண்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுப்பார். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் எல்லாருக்கும் எல்லா வசதிகளையும் செய்து தர ஏற்பாடு செய்வார். கல்வி சமமான நல்ல எல்லாருக்கும் கல்வி கிடைக்க ஏற்பாடு செய்வார். தரமான மருத்துவம் கிடைக்க ஏற்பாடு செய்வார். நல்ல ஆட்சி செய்வார். ஊழலற்ற ஆட்சி செய்வார். புதுமைகள் நிறைய திட்டங்களை தலைவர் வச்சிருக்கிறாரு. அது வருங்காலத்தில் அவங்க சொல்லுவாங்க. நான் வந்து அதை அவங்க செய்யும்போது உங்களுக்கு தெரியும். அரசியல் என்பது வந்து இது இந்தியா வந்து ஒரு ஜனநாயக கட்சி. இதில் வந்து எங்கள் குடும்பம் தான் வரணும் அரசியலுக்குன்னு சொல்கிறவங்க அந்த குடும்ப அரசியல் பண்ணுறவங்க அவங்களே சொல்லிக்கிறாங்க. கூத்தாடி என்பவர் வந்து ஒன்றும் கூத்தாடி என்பவரும் இந்த நாட்டினுடைய பிரஜை. அவருக்கும் அனைத்து உரிமைகளும் இருக்கிறது. அவர் கண்டிப்பாக அரசியலுக்கு வர்ற உரிமையை வந்து இந்திய அரசியல் சாசனம் கொடுத்துருக்குது. அதன்படி மக்களுக்கு சேவை செய்ய தன்னுடைய வாழ்நாள் வருமானத்தை விட்டு வருகிறார். ஒரு படத்துக்கு 250 கோடி வாங்குறாரு. அவர் நினச்சா ஒரு வருஷத்தில் 4 படம் நடிக்க முடியும். 4 படம் நடித்தாருன்னா 1000 கோடி சம்பாதிக்கலாம். வருஷத்துக்கு 1000 கோடி அவர் மக்களுக்காக திறந்துட்டு மக்களுக்கு சேவை செய்யணும். நம்ம மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கான மாற்றத்தை கொடுக்கணும்னு இந்த காலத்துக்கு வந்து அவர் வந்து வெயிலையும் மழையிலையும் நமக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்காக வர்றாரு எங்கள் தலைவர் விஜய் அண்ணன் அவர். வந்து 2026 மக்களோட அருளாலும் மக்களோட ஆசையாலும் ஆதரவாலும் கண்டிப்பாக முதலமைச்சராக பதவியேற்பார். இல்லை நீங்களே புரிஞ்சுக்கலாம். இந்த கூட்டங்களை கண்டும் எழுச்சியை கண்டும் தன்னார்வத்தை கண்டும் ஒரு மாற்றத்தை கொண்டும் பொறாமையில் அவங்க பேசுகிறது தான். இதுக்கான ரொம்ப டீப்பாக சொன்னால் அதெல்லாம் வேறு ஒன்றுமே இல்லை, வேறு ஒரு காரணம் கிடையாது. அவர் வர்றதுக்கு காரணம் மக்களை யாரையும் சிரமப்படுத்தக்கூடாது. வார நாட்களில் வந்து ஒரு நாள் மக்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது சந்திக்கணும்னு நினைக்கிறார். அதை விட்டுட்டு அது குற்றம் சொல்கிறவர்கள் எல்லாம் யாருன்னு பாருங்கள். அவங்களாம் கொள்கைகளை பற்றி பேசுகிறாங்க. அவங்களாம் என்ன கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கொள்ளையடிக்கிறதே கொள்கையாக வச்சுருக்கிறவங்களாம் எங்களோட கொள்கைகளை பற்றி பேச தகுதியற்றவர்கள் தான். தளபதி தான் 2024 தளபதி தான் முதல்வர். அவரை தான் நாங்கள் ஆட்சியில் உட்கார வைக்க போகிறோம். அவர் இல்லாமல் இந்த நாடே கிடையாது. 2024 தளபதி மட்டும்தான். தளபதி தவிர யாருமே கிடையாது. அவர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர் தான் இந்த இடத்துக்கு வருவார். அவர் தான் இன்னும் 5 வருஷமானாலும் சரி 10 வருஷமானாலும் அவர் தான் தளபதி தான் வருவார். எல்லாத்துக்கும் நல்லது காட்டுவார். ஒரு தன் கட்சி மக்கள் ஆட்சி மக்களோட பிள்ளை அப்படியே ஒரு கண்டிப்பாக வருவார். ஒருத்தர் கூட காசு இல்லாமல் வந்திருக்காங்க. எல்லாரும் யாருக்காக? அந்த ஒரு முகத்துக்காக தான். ஒரு முகத்துக்காக இத்தனை மக்கள் வந்திருக்காங்க. 2024 அவர் மட்டும்தான். அவர் தான் முதல்வர். இன்னும் எல்லா ஆட்சியிலையும் அவர் தான் முதல்வர். நிரந்தர முதல்வர். நிரந்தர முதல்வர். நிரந்தர முதல்வர். நிரந்தர முதல்வர். நிரந்தர முதல்வர்.